பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும். அதுதான் மெயினான விஷயம். இந்த 48 நாளோ இல்ல 11 நாளோ அவங்க உங்க சொந்தத்துல இருக்கிறவங்க விரதம் இருந்து அவங்க இருமுடியில நெய் சேர்த்து அந்த தேங்காவை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், தவறு கிடையாது. ஆனா இப்ப நடைமுறையில பண்ணக்கூடிய தவறு என்னங்கிறத நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, உங்களோட நண்பர்கள், உங்களோட சொந்தங்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்க எப்படி விரதம் இருந்தாங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்கள பக்கத்துல உட்காத்தி வச்சு நெய் தேங்காவை நிரப்பி நீங்க சபரிமலைக்கு எடுத்துட்டு கிளம்புறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து. அவ்வளவுதான் சொல்லுங்க, வேற எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட நெய் யாரு கொடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க. இது ஒரு ரிக்வஸ்டா வைங்க. என்ன அப்படின்னா, 11 நாள் விரதம் இருங்கோ, இல்லைன்னா 21 நாள் விரதம் இருங்கோ. அப்படி முடியல அப்படின்னா, உங்களால இருக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா 48 நாள் இருங்கோ. இருந்து அவங்களும் ஒரு வேண்டுதலை வச்சு ஐயப்பனுக்கு அதை நெய் ஊத்தி சபரிமலைக்கு எடுத்துன்னு போய் பண்றீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுல தவறே கிடையாது. ஆனா விரதம் இல்லாம திடீர்னு அன்னோன் பர்சன் யாராவது ஒருத்தர் நான் சபரிமலைக்கு நெய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி தவற பண்ணாதீங்க. காரணம் ஏன்னா அவங்க எவ்வளவு தூரம் விரதம் இருந்து அந்த நெய், ஏன்னா நீங்க 48 நாள் விரதம் இருக்கீங்க, என்ன அவங்க அந்த நெய் கொடுத்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது.